ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எங்கள் விஜய் காவேரியும் முடிவு பண்ணிடுறாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. உடனே எங்கள் பாட்டிகிட்ட எல்லாட்டையுமே காவேரி அம்மாட்ட எல்லாட்டையும் சொல்கிறாங்க. உடனே காவேரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ அங்கே போகிறது தாண்டி நல்லது, இங்கே இருக்கிறது எனக்குமே சரியாகவே படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கங்காவோட டார்ச்சர் தாங்கவே முடியலைன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அக்காவும் தங்கச்சியும் அடிப்படி சண்டையக்கே ஆளாயிருவாங்க போல். பாட்டி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. குமரனே இல்லை, இப்போ நீயும் போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்கிட்ட கேட்க, விஜய் பாட்டியை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. விஜய் கிளம்பும்போது இங்கே காவேரியும் கங்கா கிட்ட, அக்கா போயிட்டு வரேங்க்கா, ஹெல்த்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்ல கங்கா நல்லதாக போச்சு, ஒளிஞ்சது சனிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. காவேரியும் கங்காவோட முகத்தை பார்த்துட்டு கிளம்புறாங்க. இங்கே கிளம்பி போனால் அங்கே நம்ம தாத்தா வேகமாக ஓடியாடுறாரு. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை பார்க்குற காவேரி சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல கண்டிப்பாக நான் விஜய் கூட்டிகிட்டு வருவேன்னு, அது மாதிரி உங்கள் பேர் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே தாத்தாவுமே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா இதுக்கெலாம் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, உங்கள் பேரை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதுக்கு போய் நீங்கள் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் நீ இல்லாமல் இது முடிஞ்சிருக்காது, அவன் கண்டிப்பாக வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பான், நீ வற்புறுத்தினதுனால தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை தாத்தா, அந்த மாதிரி பாட்டியை பார்த்துட்டு போனதுலேருந்து அவருக்குமே மனசு சரியில்லாமல் தான் இருந்துச்சு, அதனால தான் அவரே வந்திருக்காரு கிளம்பின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் ஹெல்த் எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ அங்கே உன் வீட்டில் அம்மா எல்லாரோடையும் இருந்திருப்ப, இங்கே உன்னை எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாரு. இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம சித்தப்பா ஓடியாராரு. வந்துட்டிங்களா, அந்த சனி இங்கே இதோடு தொலைஞ்சி போங்கன்னு பார்த்தா இப்போயும் வந்துருச்சுங்களேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே சித்தப்பா பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. உடனே இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி தாத்தா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் சித்தப்பா இவ்வளோ நேரம் ஆஃபீஸை போய் நான் டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார், நல்ல வேளை நீயே வந்துட்ட, அவர் போகிறதுக்கு முன்னாடி நீயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு. உடனே நான் வாரதுக்கு முன்னாடி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா, ஒரே நையின்னு ஆஃபீஸ் பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இவரை வீட்டுக்குள்ளே விட்டதுக்கே எவ்வளோ பிரச்சனையை கூட்டுவார்னு உனக்கே தெரியும், ஆஃபீஸில் மட்டும் இவரை நுழைச்சோம் அவ்வளோதான், அதுக்கெலாம் நீ வந்ததே பெரிய விஷயந்தான், எல்லாத்தையும் நீ மறந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஆஃபீஸை எடுத்து நடத்தணும், காவேரி நீயும் ஆஃபீஸை கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் எப்படி யோசிக்கிறாங்க, என்னப்பா யோசிக்கிறா, இப்படியே நீ யோசிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், உன் சித்தப்பா போய் நுழைஞ்சாருன்னு வைவேன், கண்டிப்பாக அந்த பசுபதியவும் கூட்டி சேர்த்து உன் ஆஃபீஸே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார், அதை மட்டும் நீ மறந்துடாத, உன் சித்தப்பா மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே விடணும்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாட்டி வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு அவன் வந்தது வராததுமா, இந்த மாதிரி அவரை ராதாபுருஷனை பற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ முதல்ல வாயை மூடு கல்யாணி, ஒன்றனால தான் விஜய் திரும்ப வந்திருக்கான், திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவங்ககிட்ட ஆழமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன், திரும்ப எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டே அவனை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே அவனுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. சும்மா வந்தோடனே அவனை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு அவன் சும்மாவே இங்கே வீட்டுக்கு வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தப்பி வந்திருக்கான். பல பேரோட சூழ்ச்சியால் இந்த மாதிரி என் பேரன் என்னை விட்டு போனது உங்களுக்கு பத்தாதா, திரும்ப நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறாங்க. உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ நீ காவேரியை பற்றி தானே பேசுகிற, இங்கே வந்ததுக்கே காவேரி தான் காரணம், விஜய் வந்ததுக்கு, இந்த மாதிரி தேவையில்லாமல் காவேரியை பற்றி பேசி அவன் மனசை புண்படுத்தாத, உன் பேரன் உனக்கு முக்கியம்தான், அதுக்காக காவேரியை இப்படிலாம் நோகடிக்காத, ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான், பார்த்துக்க, நானே விஜயை கூட்டிகிட்டு போய் வேறு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கேன், அங்கே போய் அவனை தனி கொடுத்தன வச்சுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு. உடனே இங்கே பாட்டியும், இல்லைங்க நான் எதுவும் அப்படிலாம் பேசலை, நான் இனிமேல் எதுவுமே பேசலை, போதுமா, என் பேரன் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கட்டி பிடிக்கிறாங்க. உடனே விஜய் பாட்டி கட்டி பிடிக்கவும் சரி வழி இல்லாமல் பாட்டியை ஹக் பண்ணுறாங்க. உடனே இங்கே தாத்தா சொல்கிறாரு, இந்த பாரு கல்யாணி, தேவையில்லாமல் நீ விஜய்கிட்ட ஏதாவது இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன், விஜய் இல்லாத நேரத்தில் காவேரி ஏதாவது டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. நான் எதுக்கு இவ்வளோ டார்கெட் பண்ண போகிறேன், எனக்கு என்ன இவளோட என்ன எனக்கு பகையா, விஜயை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா, அதனால் எனக்கு கோவமாக இருந்துச்சு, இப்போ தான் அவளே கூட்டிகிட்டு வந்துட்டாளே, இனிமேல் நான் இவளை என்ன செய்ய போகிறேன், நான் இவளையுமே நல்லா தான் பார்த்துக்குருவேன், நீங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் என்கிட்ட இருக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எங்கள் விஜய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சித்தப்பாவும் அப்போ இங்கே தான் இருக்க போகிறாரா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அதுக்கு தான்ப்பா எனக்கு எந்த பதிலுமே உன்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க, அவர் தான் திருந்திட்டேன்னு சொல்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் என்ன, அவர் இங்கே இருந்தால் தான் உனக்கு என்ன விஜய், ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் திருந்திட்டேன்னு தான் சொல்லுவார், ஆனால் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை,
அதுவும் இப்போ காவேரி வந்து கன்சீவாக வேறு இருக்கா. அதனால தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏதாவது அவளுக்கு கெட்டது பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே எங்கள் பாட்டி, அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்குமே, அவளை அப்படியே அவனுங்க விட போகிறோம், நீ ஒன்றும் அதை பற்றிலாம் பயப்படாத. என்ன உன் பொண்டாட்டி சொன்னாலா அந்த மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்கணும்னா உங்கள் சித்தப்பா வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி ஏற்றி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி திரும்ப திரும்ப எதையாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. காவேரி அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அவள் அப்படி யாரையும் பற்றி போட்டு கொடுக்குற ஆளும் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். எதுக்காக காவேரியை பற்றி இப்படி தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு, வந்த அன்னைக்கு ஏன் கல்யாணி இப்படி பிரச்சனையை இது பண்ணிகிட்ருக்க? காவேரி தான் வந்து விஜய் இங்கே வர்றதுக்கே காரணமே. தேவையில்லாமல் சித்தப்பா இங்கே இருக்கக்கூடாதுன்னா அவள் எப்படி நினப்பா? அப்போ அவள் அப்படி நினைக்க மாட்டான்னா மறுபடியும் அதை பற்றி விஜய் பேசணும். அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது. ராதா இங்கே இருந்தால் தான் சரியாக இருக்கும். காவேரி என்னை பார்த்துக்கிற முடியுமா? அவளே கன்சீவாக இருக்கா. அவள் என்னை பார்த்துக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி கேட்குறாங்க. உடனே இங்கே விஜயும், பார்த்தீங்களா தாத்தா, அவங்களோட சுச்சுவேஷனை வச்சு அவங்க பொண்ணையும் மருமகனையும் இங்கேயே தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்கிறாங்க போல். சரி விடுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று, இவர்னால ஏதாவது என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. காவேரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, பாட்டிங்களாங்க, எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கான், உடனே பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போகிறான். நீ என்ன இப்போ பழைய மாதிரி இல்லை கல்யாணி, நீ நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல. முன்னாடிலாம் விஜய் வந்து காவேரியோட நல்லா பேசணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீ தான் சொல்லுவ. இப்போ அவள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதே தப்பாக சொல்லிகிட்டு இருக்க. நீ ஏன் இப்படி மாறிட்டேன்னே தெரியலை. நீ இந்த விஷச்செடிகளோடு சேர்ந்து நீ இப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு. உடனே எங்கள் கல்யாணி பாட்டி, உடனே என்கிட்ட வந்துடுவீங்களே, நான் ஏதாவது வாயை திறக்கக்கூடாது, என் பக்கம் அப்படியே திரும்பி விட்டுருவீங்க. எப்படியோ போங்க, என் பேரன் வந்துட்டால் எனக்கு அவ்வளோதான். இப்போ இருக்கிற சந்தோஷத்தை நான் கொண்டாடணும். நான் ஏதாவது போய் கிச்சனில் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி எந்திரிச்சு போகிறாங்க. எங்கள் தாத்தா சொல்கிறாங்க, நீ இந்த சமையல்லாம் எதுவும் பண்ணவே நான் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் முடியாது, அவனுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி போகிறாங்க. சந்தோஷப்பட்டால் ஒரேடியாக சந்தோஷப்படுறா, இதே சண்டை போட்டால் ஒரேடியாக சண்டை போடுறா. இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆனால் விஜய் சொல்கிறதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி முன்னாடியே ராதாட்ட சொல்லி வார்ன் பண்ணணும், புருஷனை ஒழுங்காக வச்சுக்க, ஏதாவது நடந்தால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர்கிட்ட வார்ன் பண்ணணும், ராதா கூப்பிட்டு தனியாக பேசணும்னு எங்கள் தாத்தா நினைக்கிறாரு.